சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் ஜாம்பி பொட்டலம் தற்போது இந்தியாவிற்குள் வந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மையில் சண்டிகர் நகரில் உள்ள ஒரு பகுதியில் ஆன்லைன் டெலிவரி செய்யும் இளைஞர் ஒருவர் சுமார் 2 மணி நேரம் வரை அசைவு இன்றி ஒரே இடத்தில் நின்றிருக்கிறார். அந்த இளைஞரின் கண்கள் ஒரே திசையில் விரித்து பார்க்க சுற்றும் முற்றும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஜாம்பி போன்ற நிலையில் உறைந்தபடி இருந்துள்ளார். முதலில் அவர் ஓய்வெடுப்பதாக நினைத்த பொதுமக்கள் நேரம் கடக்க அச்சம் அடைந்தனர். இறுதியில் பீதியடைந்த அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவலை கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த டெலிவரி இளைஞரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் ஜாம்பி பொட்டலம் இந்தியாவிலும் ஊடுருவி வருகிறதா என்ற அச்சம் பெருமளவில் எழுந்துள்ளது. கால்நடைகளுக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படும் ஒரு வகை மருந்துதான் ஜைலாசைன். இது முதலில் ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு வலி நிவாரணியாகவும் மயக்கத்தை ஏற்படுத்தவும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதனை வெளிநாடுகளில் எக்ஸ்ட்ரா போதைக்காக சில மனிதர்கள் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். மனிதர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மருந்தை சிறிது அதிகமாக பயன்படுத்தினாலும் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மருந்தில் கலக்கப்படும் சில வேதிப்பொருட்கள் மனிதர்களை ஜாம்பி போன்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றன. அதாவது மூளையின் செயல்பாடு மிகவும் குறைந்து உடல் அசையாமல் பார்வை வெறித்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற சுயநினைவே இல்லாத நிலை ஏற்படும். சுவாசம் மெதுவாகி உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு இது மிகவும் கொடியது. ஆனால் இந்தியாவில் இதுவரை ஜாம்பி போதைப் பொருள் பரவலாக பயன்படுத்துவதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. சண்டிகர் சம்பவத்திலும் அந்த இளைஞரின் நிலைக்கு ஜாம்பி பொட்டலம்தான் காரணம் என்பதை காவல்துறையோ அல்லது மருத்துவர்களோ இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. வீடியோ வைரலான உடனேயே நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டனர். பலர் இதை ஜாம்பி பொட்டலம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது என்று அச்சம் தெரிவித்தனர். இன்னும் சிலரோ இந்த மோசமான ஜாம்பியிடமிருந்து பஞ்சாபையும் இந்தியாவையும் காப்பாற்றுங்கள் கடவுளே என்று பதிவிட்டு வருகின்றனர். இதனிடையே இது ஜாம்பி போதைப் பொருள்தானா என்று உறுதிப்படுத்த சண்டிகர் போலீசார் மருத்துவ பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.